வெல்கம் டு ஆல். இது ஒன்னினால் நான் உங்கள் ஏஜே. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்துக்கான தேர்டு T20 ஓடிஐ மேட்சுக்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உள்ள பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கிங்க. தேர்டு T20 மேட்ச். இந்த மேட்ச் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்கோட் மைதானத்தில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஸோ ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு T20 மேட்சுக்கான ப்ரிவ்யூ வீடியோவில், செகண்டு T20 மேட்சுக்கான ப்ரிவ்யூ வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு மெத்தடு யூஸ் பண்ண சொல்லி. எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரில. அது கூட சேர்த்து நம்ம இதில் இன்னொரு மெத்தட் பார்க்க போகிறோம். அதுதான் காம்போ மெத்தட். அது வந்து காம்போ மெத்தட் வந்து உங்களுக்கு ஒரு 3 மேட்ச்சு ஒரு 2 மேட்ச்சு நடந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் காம்போ மெத்தட் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் வீடியோவை கடைசி வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காம்போ மெத்தட் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதோட பெனிஃபிட் வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம். நம்ம குறைஞ்சபட்சம் 90க்கு மேலே தேர்ட் மேட்ச்சில் எடுக்கிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த காம்போ மெத்தடை கடைசி வரை பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் எடுத்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம். ஸோ ராஜ்கோட் மைதானத்தில் டோட்டல் மேட்சஸ் 5 மேட்ச் வந்து நடந்திருக்குங்க. 5 மேட்ச் நடந்திருக்கு. அதில் பேட்டிங் ஃபஸ்ட்டு 3 மேட்சும், பேட்டிங் செகண்டு, பவுலிங் ஃபஸ்ட்டு வந்து 2 முறையும் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் ஃபஸ்ட்டு 3 முறை. ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட் இன்னிங்ஸோட ஒரு ஆவரேஜ் ஸ்கோரு 189. ஆவரேஜ் ஸ்கோரான செகண்ட் இன்னிங்ஸில் 147. இதில் வந்து ஹையஸ்ட்டு டோட்டலாக ரெக்கார்ட் ஆகிருக்கு 228 வந்து ஹையஸ்ட்டு டோட்டலு. லோவஸ்ட்டு டோட்டல் வந்து 87. ஹையஸ்ட்டு ஸ்கோர் வந்து சேஸிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 202 வரலையும் சேஸ் பண்ணியிருக்காங்க. லோயஸ்ட்டு வந்து டிஃபெண்ட் பண்ணுறது 196. ஸோ வாங்க கொஞ்சம் ரொம்பவுமே அதிகமான மேட்சஸ் வந்து இங்கே இன்னும் நடக்கலை. டொமஸ்டிக் லெவலில் தான் அதிகமான மேட்சஸ் வந்து இங்கே ப்ளே ஆகிருக்கு. ஸோ அது மட்டுமே நீங்கள் வந்து கருத்திருக்கக்கூடாது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்குமே நம்ம வந்து ப்ரிடிக்ஷன் இதில் 95% அக்யூரஸியாக இருக்கும். கரெக்டாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட் வரலையும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு மேட்ச்சில் வந்து யார் அதிக ஓவர் போட்டிருக்காங்க, இங்கிலாந்து சைட்லேருந்து யார் ஓவர் அதிகமாக போட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஃபுல் ஓவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. பிரைடன் காஸ் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஆதில் ரஷீத் 4 ஓவர். ஸோ மற்ற எல்லாருமே வந்து 2 அப்படி தான் ஓவர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. லிவிங்ஸ்டன் வந்து போன மேட்ச்சு வந்திருந்தார் பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ முடிஞ்ச வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்வுட்டு 3 ஓவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ வாங்க இந்தியன் சைடில் யார் ஃபுல் ஓவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். இந்தியன் சைடில் ஹர்ஷதீப் சிங்கு 4 ஓவரும், அக்ஷர் பட்டேல் 4 ஓவரும், ரவி பிஷ்னாய் 4 ஓவரும், வருண் சக்கரவர்த்தி 4 ஓவரும் கொடுத்துருக்காங்க. மற்ற பிளேயருக்கு சொற்ப ஓவர்களே கிடச்சிருக்கு. இதில் என்ன ஒரு அதிசயம்னா, அபிஷேக் சர்மா வந்து ஓவர் போடுவார்னு தெரியும், கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வாஷிங்டன் சுந்தர் ஓவர் கொடுத்துருக்காங்க. அதேமாரி ஹார்திக் பாண்டியாவுக்கும் ஓவர் கொடுத்துருக்காங்க. ஹார்திக் பாண்டியா ஓவருக்கு கம்மியாக கொடுத்துருக்காங்க. அதுதான் இங்கே நீங்கள் பார்க்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ போன மாதிரி சொல்லியிருந்தோம் ரவி பிஷ்னாய் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்கன்னு. அன்ஃபார்ச்சுனேட்லியாக வரல அவர். ஏன் வரல அப்படின்னு பார்த்தா, வாஷிங்டன் சுந்தர் வந்து கொஞ்சம் நல்லாவே ப்ளே பண்ணியிருந்தார். ஸோ அதனால் 2 பேருக்கும் பெருசாக பாயிண்ட்டு ரீதியாக டிஃப்ரெண்ட் இல்லை, கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ அந்த ரேஞ்சில் வாஷிங்டன் சுந்தர் கம்மியான பர்சன்டேஜ் அப்படிங்கிறதுனால அவருக்கு ட்ரீம் டீமில் இடம் பிடிச்சிருந்தார். அபிஷேக் சர்மா, ஸோ நம்ம சொன்ன மாதிரியே அபிஷேக் சர்மா வந்து
பிளேயிங் 11 ட்ரீம் டீமில் வந்திருக்க முடியாது. ஆனால் ஒரு ஓவர் கொடுத்து ஒரு விக்கெட்டு விழுந்தது தான் அங்கே ரொம்பவுமே ஆச்சரியம். ஸோ ஓகேங்களா. சரி வாங்க நம்ம அடுத்தது காம்போ மெத்தட்குள்ளே போயிடலாம். ஸோ இதுதான் காம்போ மெத்தட். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மேட்சோட ட்ரீம் டீம். அதில் பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர், சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா, ஹாரி புரூக், திலக் வர்மா, அக்ஷர் பட்டேல், ஹார்திக் பாண்டியா, வருண் சக்கரவர்த்தி, ஜோஃப்ரா ஆர்ச்சரு, ஹர்ஷதீப் சிங்கு, ஆதில் ரஷீத். ஓகேங்களா. ஸோ இவங்க எல்லாருமே வந்து இருக்காங்க. இப்போது இது வந்து ஃபஸ்ட்டு டீம். ஓகேங்களா. நம்ம காம்போ மெத்தட் யூஸ் பண்ணால் டோட்டலியாக வந்து நம்மளுக்கு வந்து 2 மெத்தடு, அதாவது ஃபஸ்ட்டு 2 மேட்சோட ட்ரீம் டீம் வேணும். ஸோ அது இருந்தால் நீங்கள் காம்போ மெத்தட் வந்து யூஸ் பண்ண முடியும். வாங்க அடுத்த மேட்சோட ட்ரீம் டீமை வந்து இப்போ நம்ம பார்ப்போம். இது நேற்று நடந்த மேட்சோட ட்ரீம் டீம். இதில் பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர். ஃபஸ்ட்டு மேட்சோட ட்ரீம் டீம் பார்த்தாச்சு. இப்போ செகண்ட் மேட்சோட ட்ரீம் டீம் ஜாஸ் பட்லர். உங்களுக்கு தெரியும் ஜாஸ் பட்லர், திலக் வர்மா, அபிஷேக் சர்மா, வாஷிங்டன் சுந்தர், அக்ஷர் பட்டேல், லிவிங்ஸ்டன், ஹார்திக் பாண்டியா, பிரெண்டன் கார்ஸ், வருண் சக்கரவர்த்தி, ஆதில் ரஷீத், ஜோஃப்ரா ஆர்ச்சர். ஸோ இவங்க எல்லாருமே செகண்ட் ட்ரீம் டீம் பிளேயர்ஸு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டீமில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டோட்டலாக நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போது ஃபஸ்ட்டு இப்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சு செகண்ட் மேட்ச்சு இதில் வந்து பேட்டர்ன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மேட்சோட பேட்டர்ன் நீங்கள் 2 3 2 4 ஓகேங்களா. அடுத்தது செகண்ட் மேட்சோட பேட்டர்ன் 1 2 4 4. இப்போது இப்படி வந்து பேட்டர்ன் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு மேட்ச்சு செகண்ட் மேட்சோட பேட்டர்ன் வந்து இதுதான். ஓகேங்களா. ஸோ அப்போது தேர்ட் மேட்ச்சுக்கு என்ன பேட்டர்ன் வரும், கிரவுண்ட் அனாலிசிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணிவிட்டு காம்போ மெத்தடில் யூஸ் பண்ணி யார் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கிளியர் கட்டாக எடுக்க போகிறோம். சரி வாங்க காம்போ மெத்தடை பார்க்கலாம். இப்போது காம்போ மெத்தட் எடுக்கணும்னா இது வந்து ஃபஸ்ட்டு டீமோட செகண்ட் டீமோட ட்ரீம் டீமு. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு டீமோட ட்ரீம் டீம். ஓகேங்களா. இந்த 2 டீமோட காமனாக உள்ள பிளேயரை வந்து எடுக்கணும். காமனான பிளேயர் வந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். 2 டீம்லேயே உள்ள பிளேயர் யார் இருக்காங்க, 2 டீம்லேயுமே இருக்கிற பிளேயரை மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம். அதுதான் காம்போ. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், இதில் வந்து திலக் வர்மா, அபிஷேக் சர்மா, அக்ஷர் பட்டேல், ஹார்திக் பாண்டியா, வருண் சக்கரவர்த்தி, ஜோஃப்ரா ஆர்ச்சர் இவங்க எல்லாருமே காம்போவாக வந்திருக்காங்க. அதாவது வந்து ஒரு செட்டர்ஸ் பேட்டர்ஸ் இருக்குன்னா அதில் காம்போவாக திலக் வர்மா, அபிஷேக் சர்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு மெத்தட் இருக்குது காம்போவில், அது அப்புறமா நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஜாஸ் பட்லர் மட்டும் காமன் பிளேயரு தனியாக இருக்காது. ஓகேங்களா. நம்ம இந்த 7 பிளேயர் ஓகேவா, இவரும் உண்டு. ஓகேங்களா. காம்போவில் இந்த 7 பேரையுமே நம்ம வந்து இருங்க, ஜாஸ் பட்லர் ஒரு காம்போ. இந்த 7 பிளேயருமே சேர்த்து நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோமா அப்படிங்கிறத நம்ம கிளியர் கட்டாக யோசிக்கணும். இதில் யார் மிஸ் ஆவாங்க, இந்த 7 பிளேயர்லேருந்து கண்டிப்பாக ஒரு பிளேயர் மிஸ் ஆவாங்க. லைனப் மாறாமல் இருந்திருந்தா இதே லைனப்பை கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, லைனப்பு மாறாமல் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா இந்த 7 பேர்லேருந்து ஒரு பிளேயர் மட்டும் மிஸ் ஆகி மிச்சம் இருக்கிற 6 பிளேயரும், பேலன்ஸில் இருக்கிற 6 பிளேயரும், அப்படி இல்லைன்னா 2 பிளேயர் மிஸ் ஆகி பேலன்ஸில் இருக்கிற இந்த பிளேயரும் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அதனால் நீங்கள் கொண்டு போகிறப்ப நல்லா யோசித்து கொண்டு போகணும். அக்ஷர் பட்டேல், ஹார்திக் பாண்டியா ஓகேங்களா. இவங்க எல்லாருமே ஃபுல் ஓவர் வந்து இப்போ போன மேட்ச் பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா வந்து 2 ஓவர் தான் போட்டிருந்தார். அக்ஷர் பட்டேல் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தார். அதேமாரி வாஷிங்டன் சுந்தருக்கு கொஞ்சம் ஓவரை அதிகமாக கொடுத்துருந்தாங்க. வருண் சக்கரவர்த்தி வழக்கம் போல்
ஓவர் வந்து கொடுத்துருந்தார். ஓகேங்களா? அதே மாதிரி தான் ஜோஃப்ரா ஆர்ச்சரும். இப்போ இதெல்லாமும் நீங்கள் யோசித்து கிரவுண்டில் எந்த பிளேயர் வந்து எந்த பிளேயர் ரீதியாக பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியும் நீங்கள் கணக்கு பண்ணி எடுத்துகிட்டு போகணும். அதுதான் இந்த இடத்துல வந்து ஒரு மெயினான சவால். நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு 10 தான். ஸோ அது கூட நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டியது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற பிளேயர் சூரியகுமார் யாதவ் தான். என்னை பொறுத்தவரை நான் எல்லா டீம்லேயும் கொண்டு போவேன். ஏன்னா கண்டிப்பாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணார்னா அவர் கேப்டன் விசி அளவுக்கு தானே பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணுவார். ஸோ அதனால் அவரை ரெகுலராகவே எடுத்துகிட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு எந்த பிளேயரை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் ஆல்ரவுண்டரில் ஜெமி ஓவர்டன் சொல்லிட்டு ஒரு பிளேயர் இருக்கார். ஸோ அவரை வந்து நீங்கள் கொண்டு போகலாம். லியாம் லிவிங்ஸ்டன் கூட இப்போ ட்ரீம் டீம் வந்திருக்காரு, அதையும் நோட் பண்ணுங்கள். பிரெண்டன் காஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த மேட்ச். ஏன்னா 4 ஓவர் கொடுக்குறாங்க. நான் நினச்சது என்ன, ஜெமி ஓவர்டனுக்கு தான் ஓவர் அதிகமாக கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சது. அவரை டாட்டிக்கில் எடுத்துகிட்டு போகணும். ஆனால் அவங்க அந்த இடத்துல வேறு ஒன்று யோசிச்சுருக்காங்க. பிரெண்டன் காஸ்க்கு வந்து ஓவர் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ எதையும் யோசிச்சுக்கிங்க. ஃபீல்டிங் பொசிஷன் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பிளேயருக்குள்ளே நீங்கள் பாருங்கள். மேட்ச் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் ஃபீல்டிங் பொசிஷன் வந்து யாராக இருக்குது, எங்கெங்கே இருக்குது, யாருக்கு அதிகமான கேட்ச் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ காம்போ மெத்தடில் தான் டீம் எடுக்க போகிறோம். தேர்டு மேட்ச்சுக்கு எப்போதுமே காம்போ மெத்தடும் ப்ளஸ்ஸு நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா டிசி மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் யூஸ் பண்ணி தான் ரெண்டுத்தையும் மெர்ச் பண்ணி தான் பிளேயர் எடுப்போம். இப்போ எப்படி பிளேயர் வந்து எடுக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாப்பில் ஜாஸ் பட்லர் இருக்கார். ஸோ ஜாஸ் பட்லர் கடந்த 2 மேட்சுமே நல்ல பர்ஃபார்மன்ஸு இருக்குது. ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு மேட்ச்சில் வந்து அதே பர்ஃபார்மன்ஸ் தொடருமா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க்கு. தொடரும் அப்படின்னா நீங்கள் ஒரு 3 டீம் செட் பண்ணிங்கன்னா அதில் ஜாஸ் பட்லர் ஒரு டீமில் வச்சிங்க. நான் என்ன பண்ணுறேன்னா சஞ்சு சாம்சனை கொண்டு போகிறேன். ஏன் அப்படின்னு சொல்ல போனால், நீங்கள் சஞ்சு சாம்சன் வந்து எதுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சு சாம்சனை பொறுத்தவரை நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயரு. இன்னும் பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காருன்னா இன்னும் இல்லை. கண்டிப்பாக ஏதோ ஒரு இந்த மேட்ச்சில் 100 அடிக்கிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஏன் சான்ஸ் இருக்குன்னா, ஏற்கனவே இப்போ இருக்கிற இந்தியன் பிளேயர்ஸோட டீமை பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். இதே ஒரு 2 இந்தியன் டீமை வந்து உருவாக்குற அளவு வெளில பிளேயர்ஸ் இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ யங்ஸ்டர்ஸை வந்து எடுத்திருக்காங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், அபிஷேக் சர்மா, இப்போது இன்னும் அதிரடியான பிளேயர்ஸ் எல்லாருமே இருக்காங்க வெளில. அதே இங்கிலாந்து சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 3 சேஞ்சஸோடு தான் வந்திருக்காங்க. இப்போ பழைய இங்கிலாந்து டீம் மாதிரி தான் இந்த இங்கிலாந்து டீமும் இருக்குது. ஆனால் இந்தியன் டீம் அப்படி இல்லை, எக்கச்சக்க சேஞ்சஸ் கூட. இதே மாதிரியே ஒரு 2 டீம் உருவாக்கலாம். அந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து இன்னொரு இருக்காங்க. அதனால் காம்படிஷன் அதிகமாக இருக்கிறதுனால சஞ்சு சாம்சன் நாளை மேட்ச்சில் ஸ்லோவாக கொஞ்சம் விளையாண்டு அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஸ்ட்ரைக் ரேட்டை அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணுவார் அப்படின்னு டாட்டிக்கில் நான் எடுக்கிறேன். இதில் நம்ம எடுக்க போகிற பிளேயர் கன்ஃபார்ம் பிக்கில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வர பிளேயர் சூரியகுமார் யாதவ். அடுத்தது திலக் வர்மாவை நான் எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ அடுத்தது ஹார்திக் பாண்டியாவை மறுபடியும் எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ லியாம் லிவிங்ஸ்டனையும் நான் எடுத்துகிட்டு போகிறேன். அக்ஷர் பட்டேலையும் எடுத்துகிட்டு போகிறேன். ஜெமி ஓவர்டனும் ப்ளஸ்ஸு வாஷிங்டன் சுந்தர் எடுத்துகிட்டு போகிறேன். கூட அர்ஷதீப் சிங்கு, வருண் சக்கரவர்த்தி. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னுங்கிற ஒரு ஐடியா இருக்குது. இது எந்த அளவு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் நான் கிராண்ட் லீக்கில் இந்த டீம் ட்ரை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நான் மேக் பண்ணுற டீம் வேறு மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு ஃபார் ஐடியாவுக்காக நான் சொல்கிறது. ஒரு 6 பேர் எடுத்திருப்போம் காம்போவில். நீங்கள் இதில் வந்து காம்போவில் யாராக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திலக் வர்மா இருப்பார், ஹார்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேலு, ஓகேங்களா. ஸோ வருண் சக்கரவர்த்தி, அது கூட அர்ஷதீப் சிங், ஜோஃப்ரா ஆர்ச்சர்,
ஸோ இவங்க எல்லாருமே காம்போ பிக். போன மேட்ச்சு இல்லாமல் 2 மேட்ச்லையும் இருக்கிற பிளேயரை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இப்படி தான் வந்திருக்கும். ஸோ இதுதான் காம்போ மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இதையும் பர்சன்டேஜ் நான் சொன்ன டிசி மெத்தடும் மெர்ச்சி பண்ணணும். அதுக்கு தனியாக வீடியோ கொடுக்குறேன். ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் சொல்ல முடியாது, சரிங்களா? ஸோ அதுக்கு தனியாக நம்ம வீடியோ மேக் பண்ணுறோம். ஸோ இதுவரையிலையும் நீங்கள் நம்ம சேனலை புது நண்பர்களாக இருந்தீங்கன்னா ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா டிடி வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி எடுக்கலாம். ஸோ ஓகேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.